குட் ஈவினிங் பிள்ளைகள். இப்போ நான் கதைக்கிறது உங்களை எல்லாருக்கும் வடிவா கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்க மைக் ஒன் பண்ணி கதைக்க இயலாது. உங்களோட பேருக்கு பக்கத்துல ரியாக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. நான் கதைக்கிறது கேட்டாலோ அல்லது நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு விட தெரியுமா இருந்தாலோ பக்கத்துல இருக்கிற ரியாக்ட் பட்டன் அமைத்து எனக்கு ரியாக்ட் பண்ணி கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள். ஸோ நான் நினைக்கிறேன் இவ்வளவு பேருமே ரிப்பீட் பேட்சுக்காக வந்தாக்கள்னு நினைக்கிறேன். ஸோ 12 பேர் இருக்கிறீங்க, 12 பேர் இருக்கீங்க, மொத்தமா 16 பேர் கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ 12 பேர் இருக்கிறீங்க. இவ்வளவு பேருமே ரிப்பீட் எக்ஸாமுக்கு வந்தார்கள். ஒன்னாய பிள்ளை 60 கிளாஸுக்கு 26 பேட்ச் பிள்ளைகள் யாராச்சும் இருந்தவருக்கு எனக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. இதுக்குள்ள யாராவது 26? ஓகே, ஒரு தங்க இருக்கீங்க. ஓகே, ஸோ குட். ஸோ இந்த ரிப்பீட் பேட்ச் எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு ஸோ பிசிக்ஸ் பாடத்தை பற்றி கட்டாயம் தெரியும். நீங்க ஒரு பேப்பர் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ பேப்பர் என்ன மாதிரி இருந்தது, அடுத்த முறை வரப்போற பேப்பர் என்ன மாதிரி இருக்கும், பிசிக்ஸ் பாடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும் என்று நம்புறேன். சரியா பிள்ளைகள்? ஸோ நாங்க இந்த ரிப்பீட் பேட்சுக்கு நான் ஒரு செஷன் செய்கிறேன் பிள்ளைகள். இந்த செஷன்ல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஸோ நான் ஸ்டார்ட்லயே சொல்லிடுறேன், எம்சிக்யூ எஸ்ஏ தான் நான் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறேன். அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் அது நீங்களே படிச்சு கொள்ள முடியும். நாங்க எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு இருக்கிறப்போ உங்களுக்கும் டைம் இருக்கிறப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு நாங்க ஸ்ட்ரக்சரை தனியா தான் பார்க்க போறோம். ஏன்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் எல்லா வருஷமுமே பிள்ளைகள் ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ அதுக்கு நாங்க பிரிம்பா கிளாஸ் டைம்லயே டைம் ஒதுக்கி செய்யறதுன்றது ஒரு நல்ல வேலை இல்லை. அதனால இந்த பிளான் படி எம்சிக்யூ எஸ்ஏ தான் பிள்ளைகள் நான் மெயினா டார்கெட் பண்ணி உங்களுக்கு செய்து விட போறேன். ஸ்ட்ரக்சர் நாங்க எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறப்போ செய்ய போறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாமே விளங்கும். இனி நீங்க கட்டாயம் படிக்கத்தான்ன்ற விஷயம் இது நான் உங்களுக்கு இனி அட்வைஸ் மாதிரி சொல்ல போறது எல்லாம் இல்லை. இனி நான் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட்ல இருந்தே படிங்களான்னு சொல்றது இல்லை தான். நீங்க ரிப்பீட் பெஸ்ட் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எப்படி படிக்கணும். இனி சம்டைம்ஸ் நீங்க மெடிசின் இன்ஜினியரிங்காக ஆசைப்பட்டு கூட ஒரு சந்தேகத்துல செகண்ட் சே படிக்கிறார்களா கூட இருக்கலாம், அல்லது பாஸ் பண்ணணும்னு நினைச்சு கூட படிக்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் என்னோட கிளாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எப்படி போகும்னு சொன்னா பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் மாடல் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு கன்செப்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறோம். ஸோ இப்படிதான் இந்த கிளாஸ் போகும் பிள்ளை. சரியா? ஸோ நான் மெக்கானிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு ரேடியேஷன் வரைக்கும் எல்லா பாடத்துக்குமான ரிவிஷன்ஸும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு செய்து விட போறேன். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே டைம் டேபிள் அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன். வீக்லி 4 நாள், அதை விட பின் பாடங்கள ரிவிஷன் பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி மொத்தமா 5 நாள் 5 நாள் இல்ல 4 நாள்ல ஒரு நாள் 2 நேரம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி, இதுல எத்தனை பேர் பிள்ளைகள் மெடிசின் அல்லது இன்ஜினியரிங் தேவைன்றதுக்காக செகண்ட் சேஃப் படிக்கிறார்கள்? ஓகே பிள்ளை. ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓகே குட், ஒருத்தங்க குட்டா, வெரி குட். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நீங்க என்ன ரிசல்ட் எடுத்தாலும் அதுக்கு நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஸோ நான் உங்களுக்கு இந்த பிசிக்ஸ்ல இன்றைக்கு எஸ்ஏடி நீங்க அந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னு சொன்னா சனிக்கிழமைகள்ல எஸ்ஏ கிளாஸஸும் அந்த ஓர்டர்ல தான் எங்களோட கிளாஸஸ் போக போகுது. சரியா? சனிக்கிழமையில எஸ்ஏ கிளாஸஸ் போகும், அந்த ஓர்டர் பேஸ் பண்ணி எங்களோட கிளாஸஸ் போகும் பிள்ளைகள். ஸோ நான் எஸ்ஏ கொஷின்ஸ் பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 1990ஆம் ஆண்டுல இருந்து ஃபுல்லா செய்து விட தான் போறேன். சரியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஓர்டர்ல இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு சில பாடங்களை ரிவிஷன் பண்ணி கொண்டு போகணும்ன்றதால நான் ஒரு ஓர்டர் வச்சுக்கிறேன். அந்த ஓர்டர்ல நான் உங்களுக்கு பாடங்களை பார்த்து விட போறேன். ஸோ நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால நான் உங்களுக்கு எதுவுமே செய்து கொண்டு வர சொல்லல. ஸோ பிள்ளைகள் உங்களுடைய பேப்பர் இருந்தா எல்லாரும் 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்விக்கு வாங்க. ஓகேவா? 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்விக்கு வாங்க. 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்விக்கு வாங்க. நான் இன்னைக்கு அந்த எஸ்ஏ கொஸ்டின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விளங்கப்படுத்த போறேன். ஓகேவா? ஸோ வேகமாக உங்களோட பேப்பர் எடுத்து வாசிங்க. ஸோ அன்றைக்கு முதல் நாள் ஒர்க் பண்றதால உங்களுக்கு நான் வாசிக்கிறதுக்கு நேரம் தரேன். ஸோ பேப்பர் எடுத்து முதல்ல வாசிங்க.
ஓகே ஓகேடா பென். ஸோ நீங்க 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ இதுக்கு முதலாச்சும் வாசிச்சிருப்பீங்க. நாங்க அந்த 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ இன்றைக்கு செய்யறதுக்கு முதல்ல 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ நம்ம இன்றைக்கு செய்யறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் என்ற பாடத்துல அத்தியாவசியமா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ரெண்டு விஷயங்கள் பிள்ளைகள் நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம். ஸோ நான் இன்றைக்கு சுழற்சி இயக்கத்தை பத்தி கொஞ்சம் கதைக்க போறேன். ஏன் நான் இந்த 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி முதலாவதா எடுத்தேன்னு சொன்னா, அந்த கேள்வி வந்து நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வந்த ஒரு கேள்வி. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கூட. ரெண்டையுமே நேர்கோட்டு இயக்கத்தையும் சரி வட்ட இயக்கத்தையுமே மிக்ஸ் பண்ணி வந்த கேள்வி. ஸோ இந்த கேள்வி மட்டுமே உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதால நான் நினைக்கிறேன் மேக்சிமம் உங்களுக்கு நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம் எல்லாம் வடிவா விளங்குமான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிள்ளையா உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட்ல பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன்னு பாருங்க. முதலாவது பிள்ளைகள் உங்களுக்கு நேர்கோட்டு இயக்கத்துக்கும் வட்ட இயக்கத்துக்குமான வித்தியாசங்களை சொல்லிக் கொண்டு போறேன் பிள்ளை. சரியா? முதலாவது பிள்ளைகள் நேர்கோட்டு இயக்கம் என்று சொன்னா என்ன? முதலாவது நேர்கோட்டு இயக்கம், அதே மாதிரி வட்ட இயக்கம். ரொம்ப கஷ்டப்படாம நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, நேர்கோட்டு இயக்கம்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு பொருள் வந்து நேர்கோட்டுல போகுமா இருந்தா அது நேர்கோட்டு இயக்கம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு பொருள் நேர்கோட்டுல போகுமா இருந்தா, உதாரணத்துக்கு பூமிக்கு மேல ஒரு பந்து தூக்கி போடுறீங்க, அவர் அப்படியே கீழே வந்து விழுகிறாரு, இவர் ஒரு நேர்கோட்டு இயக்கம். நீங்க ஒரு பந்த கீழே உருட்டி விடுறீங்க, அவர் நேரா போறாரு, நேர்கோட்டு இயக்கம். ஒரு கார் ஒன்று நேர்பாதையில போகுது, நேர்கோட்டு இயக்கம். வட்ட இயக்கம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட மையத்தை வச்சுக்கொண்டு ஒரு பொருள் சுத்தமா இருந்தா அது வட்ட இயக்கம் பிள்ளை. ஒரு குறிப்பிட்ட புள்ளிய மையமா கொண்டு அந்த பொருள் சுத்தமா இருந்தா பிள்ளை ஒரு வட்ட இயக்கம் பிள்ளை. இன்னும் கொஞ்சம் கழிச்சோம்னு சொன்னா, நேர்கோட்டு இயக்கத்துல நாங்க என்னத்தை பத்தி கதைப்போம்னு சொன்னா, ஒரு பொருள் அசைஞ்ச தூரத்தை பற்றி கதைப்போம் பிள்ளை. ஒரு பொருள் அசைஞ்ச தூரத்தை பற்றி கதைப்போம். நேர்கோட்டுல எவ்வளவு தூரம் போயிருக்கு. வட்ட இயக்கத்துல என்னத்தை பத்தி கதைப்போம்னு சொன்னா, ஒரு பொருள் வந்து திரும்பின கோணத்தை பத்தி கதைப்போம் பிள்ளை. ஒரு பொருள் திரும்பின கோணத்தை பத்தி கதைப்போம். அதாவது நேர்கோட்டு இயக்கத்துல ஒரு பொருள் எவ்வளவு தூரம் போயிருக்கு அல்லது எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கதைப்போம். அதே மாதிரி வட்ட இயக்கத்துல ஒரு பொருள் எவ்வளவு கோணம் திரும்பி இருக்குன்றதை பத்தி கதைப்போம். அதே மாதிரி பிள்ளைகள் நேர்கோட்டு இயக்கத்துல ஒரு பொருள் வந்து எவ்வளவு வேகத்துல போகுதுன்றதை பத்தி கதைப்போம். அதே மாதிரி வட்ட இயக்கத்துல ஒரு பொருள் எவ்வளவு கோண வேகத்துல சுத்துதுன்றதை பத்தி கதைப்போம். நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கத்துக்கான வித்தியாசம். அதே மாதிரி நேர்கோட்டு இயக்கத்துல ஒரு பொருள் என்ன ஆர்முடுகள்ல பயணம் செய்துன்றதை பத்தி படிப்போம். ஒரு பொருள் என்ன ஆர்முடுகள்ல நேரா போறாரு. அதே வட்ட இயக்கத்துல ஒரு பொருள் என்ன கோண ஆர்முடுகள்ல பயணம் செய்துன்றதை பத்தி கதைப்போம் பிள்ளை. சும்மா நீங்க ஒப்சர்வ் பண்ணிட்டு இருங்க, நான் உங்களுக்கு எழுதவன் நேரம் தான் இதை சேர்த்தும் விளங்கப்படுத்தி விடுறேன். ஓகே பிள்ளை. இந்த மூன்று மந்து பிள்ளைகள் நீங்க மெயினா நேர்கோட்டு இயக்கத்திலையும் கதைப்பீங்க. நான் இது ஒரு வேர்டா சொல்றேன், ஒரு வார்த்தையா சொல்றேன் பிள்ளைகள். பாருங்க, ஓய்வில் உள்ள ஒரு பொருள். சரியா? நேர்கோட்டு இயக்கத்தில் பாருங்க, ஓய்வில் உள்ள ஒரு பொருள் வந்து மாறாத ஆர்முடுகள்ல, ஓய்வுல உள்ள பொருள் மாறாத ஆர்முடுகள்ல பயணம் செய்து ஒரு எஸ் என்ற தூரத்தை கடக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள் நான் பாவிக்கிறேன்னு சொன்னா, ஓய்வில உள்ள ஒரு பொருள் மாறாத ஆர்முடுகள்ல பயணம் செஞ்சு எக்ஸ் என்ற தூரம் போகுது. எல்லாமே நேர்கோட்டு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பற்றி கருத்துனா நேர்கோட்டு. அதே மாதிரி இங்க ஓய்வில இருக்கிற ஒரு துணிக்க ஒரு குறிப்பிட்ட மையத்தை வச்சுக்கொண்டு, ஆரம்பத்துல ஓய்வில இருக்கிற துணிக்க குறிப்பிட்ட மையத்தை வச்சுக்கொண்டு அவர் ஒரு கோண ஆர்முடுகள்ல திரும்பி கொண்டு வந்து ஒரு தீட்டா என்ற கோணத்தை திரும்ப அடைவார, ஒரு தீட்டா என்ற கோணத்தால திரும்புவாரா இருந்தா நாங்க சொல்லுவோம் மட்டை. வித்தியாசத்தை விளங்குற பிள்ளையை இதை வச்சுதான் நான் முக்கிய விஷயம் பொருளை கதைக்க போறேன். சரியா? நேர்கோட்டுல இயங்குறாருன்னு சொன்னா ஆரம்ப வேகம் சைவரா இருந்து மாறாத ஒரு ஆர்முடுகள்ல பயணம் செய்த துணிக்க எஸ் என்ற தூரம் போகுது என்று கதைக்கிறேன். இது நேர்கோட்டு இயக்கம். அதே வட்ட இயக்கத்துல ஆரம்பத்துல ஓய்வில இருக்கிற துணிக்க மாறாத கோண ஆர்முடுகள்ல திரும்பி தீட்டான்ற கோணத்தால திரும்புறாரு. மாறா கோண ஆர்முடுகள்ல இயங்கி தீட்டான்ற கோணத்தை திரும்புறாரு கதைக்கிறேன் வட்ட இயக்கம் பிள்ளை. அப்ப அடுத்த விஷயம் பிள்ளைகள், நாங்க என்ன படிச்சிருப்பீங்க நீங்க பேசிக்கல, நேர்கோட்டு இயக்கத்துல நீங்க v சமன் u பிளஸ் at என்ற சமன்பாடு, v ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் பிளஸ் 2as என்ற சமன்பாடு,
எஸ்எம்என் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர் என்ற சமன்பாடு பாவிக்க முடியும்ன்றதை நீங்க நேர்கோட்டு இயக்கத்துல படிச்சிருப்பீங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, நேர்கோட்டு இயக்கமும் வட்ட இயக்கமும் ஒரே விஷயம்தான். நேர்கோட்டு இயக்கமும் வட்ட இயக்கமும் ஒரே விஷயம்தான். அப்ப இங்க பாதிக்கிற மாதிரி அங்கேயும் சமன்பாடு இருக்கத்தானே பிள்ளைகள் வேணும். இருக்கு. எப்படி இருக்கு? இங்க வேகம் மாதிரி அங்க ஆர் இருக்காரு, கோண வேகம். அதைத்தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நோட் பிளஸ் அல்பா டி. நீங்க ஒப்புட்டு படிச்சீங்கன்னா அதே மாதிரி ஒமேகா ஸ்கொயர் சமன் ஒமேகா நோட் ஸ்கொயர் பிளஸ் 2 அல்பா தீட்டா. இங்க பாருங்க பிள்ளைகள், இங்க வேகம் மாறி அங்க கோண வேகம், இங்க ஆர்முடுகள் மாறி அங்க கோண ஆர்முடுகள், இங்க போன தூரம் மாறி அங்க திரும்பின கோணம். அதே மாதிரி என்னது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நோட் டி பிளஸ் ஹாஃப் அல்பா டி ஸ்கொயர். எப்படி நாங்க நேர்கோட்டு இயக்கத்துல இந்த சமன்பாடு பாதிக்கலாம், அதே மாதிரி வட்ட இயக்கத்துல நாங்க அந்த சமன்பாடு பாதிக்க முடியும். ஒரே மாதிரி விஷயங்கள் தான் எல்லாம். அடுத்தது, இந்த நேர்கோட்டு இயக்கத்துல வர தூரத்துக்கும் கோணத்துக்கும் தொடர்பு இருக்கா, அதுவும் படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்க? தூரம் வந்து ஆர் இன்டு டீட்டாவா இருப்பா. இது எப்படி என்ற விளக்கம் சும்மா சொல்றேன்னு பாருங்க பிள்ளைகள். ஒரு துணிக்க வந்து ஆரையுடைய பாதையில டீட்டா என்ற கோணம் திரும்புவாரா இருந்தா அவர் பயணம் செய்த தூரம் எக்ஸ் என்றவர் ஆர் இன்டு டீட்டாக்கு சமனா இருக்குமென்னு சொல்லி நீங்க ஓஎல்ல படிச்சிருப்பீங்க அல்லது ஏஎல்லையும் படிச்சிருப்பீங்க. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இப்படி ஒரு துணிக்க டீட்டா என்ற கோணம் திரும்புது, ஆர் என்ற ஆரையுடைய ஒரு வட்டப்பாதையில போறாருன்னு சொன்னா அந்த வில்லினுடைய நீளம் எஸ் சமன் ஆர் டீட்டாவா இருக்குமென்று படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இங்க வேகத்துக்கும் கோண ஆர்முகளுக்குமான சமன்பாடு வி சமன் ஆர் ஒமேகாவா இருப்பாரு. அதே மாதிரி ஆர்முகளுக்கும் கோண ஆர்முகளுக்குமான சமன்பாடு ஏ சமன் ஆர் அல்பாவா இருப்பாரு. இதெல்லாம் வந்து பிள்ளைகள் நேர்கோட்டு இயக்கத்துக்கும் வட்ட இயக்கத்துக்குமான ஒரு வித்தியாசம். சரியா? ஓகே, இதை முதல்ல மார்க் பண்ணுங்க பிள்ளைகள். நாங்க இதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் கதைச்சிட்டு அந்த கேள்வியை பத்தி டிஸ்கஸ் பண்றேன்னா மார்க் பண்ணுங்க பிள்ளைகள். இதை முதல்ல பிள்ளைகள் மார்க் பண்ணிக்கல, வடிவா மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்ல படிச்ச மாதிரி லவ் லெட்டர் எழுத மாதிரி இப்போ எழுத்துக்கள் என்ன எழுத மட்டும் விளங்காம எழுத வேண்டாம். வடிவா தெளிவா மார்க் பண்ணிக்கொள்ளுங்கவா. நான் தாரதே ஷார்ட் நோட்ஸ். அப்புறம் இதையும் நீங்க முடிச்சது ஷார்ட் நோட்ஸ் தான் மார்க் பண்றீங்க. டாக்டர் என்ன தார என்ன மறந்துண்டு எங்களுக்கு தெரியாத மாதிரி மார்க் பண்றீங்க. ஒழுங்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதே ஷார்ட் நோட்ஸ் தான். ஓகே பிள்ளை, மார்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வெளியிருப்பீங்க நீங்க. மற்றது பிள்ளைகள், நான் எழுதுற விஷயங்களை விட மேலதிகமா வாயால சில விஷயங்கள் கதைப்பேன். அந்த விஷயங்களையும் நீங்க எழுதி வைக்கிறது நல்லா. சப்போஸ் நான் போர்ட்ல எழுத மறந்துடுவேன் தானே, அப்ப நீங்க உங்களோட மைண்டுக்குள்ள நான் சொல்லிக்குள்ள வர எல்லா விஷயத்தையும் எழுதுங்க. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணித்தான் உங்களுக்கு கேள்விகள் செய்வேன். ஸோ நான் வாயால சொல்ற விஷயங்கள் போர்ட்ல எழுதாம விட்டா கூட நீங்கள் அதை எக்ஸ்ட்ராவா வெளியே வச்சு கொடுக்கவா. ரைட், எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இன்னும் சில வித்தியாசம் நாங்க பார்க்க போறோம் இதுல.
இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் பார்ப்போம் பிள்ளைகள். மிச்சம் எல்லாம் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்ப்போம். எல்லாத்தையும் மொண்டாப்பாதான் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அடுத்த படிக்கிறதுக்கு ஒரு நல்ல மெதட் உண்டு. நீங்க யாராச்சும் ஒரு சேரை நம்பி படிக்கிறீங்க தானே, நான் சொல்லித்தர விஷயங்கள்ல இன்னைக்கே போய் பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாம் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கே அந்த பாடம் எல்லாம் தரோவா விளங்கிடும். ஸோ இன்றைக்கே மேக்ஸிமம் செய்து பார்த்தீங்க பிள்ளை. சரி, ரைட். இவ்வளோ டைம் நாங்க பேசிக்கான விஷயங்கள் பார்த்துனாங்க பிள்ளை. அடுத்தது நீங்க நேர்கோட்டு இயக்கத்திலேயே படிச்ச விஷயம் இந்த எப்சமன் எம்ஏ என்ற விஷயம் பிள்ளை. எது? எப்சமன் எம்ஏ என்ற ஈக்குவேஷன். அதாவது அங்க நீங்க என்ன படிச்சிருப்பீங்க, என்ன விஷயம் நீங்க அங்க படிச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு பொருள் வந்து எம் திணிவை உடைய ஒரு பொருள். ஓகேவா? எம் திணிவை உடைய ஒரு பொருள்ல நீங்க எஃப்ன்ற ஒரு விசைய பாவிச்சீங்கன்னு சொன்னா, முதல்ல விசைன்னு சொன்னா நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு பொருளின் இயக்கத்தை மாத்தக்கூடிய ஒரு காரணி விசை. அதாவது பிள்ளைகள், ஒரு பேசாம இருக்கிற ஒரு பொருள்ல நீங்க போய் விசை ஒன்று பாவிப்பீங்களா இருந்தா அந்த பொருள் என்ன செய்யும்னு சொன்னா இயங்க தொடங்கும். ஒரு பொருள் பேசாம இருக்கிறாரு, நீங்க ஒரு விசையை கொண்டே கொடுக்குறீங்க, என்ன செய்யும்? பொருள் இயங்க தொடங்கும். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட்டை தரும். சும்மா இருக்கிற ஒருத்தங்க நீங்க செவிட்டை பத்தி என்ன விட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? அவன் ரியாக்ட் பண்ணுவான். சும்மா இருந்தாலும் போய் அடிச்சவன் என்ன பண்ணுவான்? ரியாக்ட் பண்ணுவான். ஏன்? நீங்க அவள் ஒரு விசையை பாவிக்கிறீங்க. விசைன்றபடி பாரு, ஒரு பொருளுக்கு, சும்மா இருக்கிற பொருளுக்கு போய் விசையை கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு அவரு? ரியாக்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி ரியாக்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பொருளுக்கு நீங்க விசையை கொடுத்தீங்கன்னா நிப்ப, அதுல இன்னும் வேகமா போவாரு. ஸோ விசை ஒரு பொருளுண்ட இயக்கத்தை மாத்திடுவாரு. விலங்குதா பிள்ளைகள்? ஒரு பொருள் இயக்கத்தை மாத்தக்கூடியவர் விசை. அப்ப இங்க நீங்க விசையை கொடுத்தா என்ன செய்வாரு அவரு? ஓய்வுல இருந்தாருன்னு சொன்னா இயங்க தொடங்குவாரு. என்னத்துல? ஒரு ஆர்முடுகள் ஏயில இயங்க தொடங்குவாரு என்று வைக்கிறேன். ஒரு ஆர்முடுகள் ஏயில இயங்க தொடங்குவாரு என்று வைக்கிறேன். நான் என்ன வந்துச்சு? வைக்கிறேன். இது நேர்கோட்டு இயக்கத்துல நீங்க சும்மா இருக்கிற ஒருத்தருக்கு, ஒரு காருக்கோ வாகனத்துக்கோ ஒரு விசையை பாவிச்சீங்கன்னு சொன்னா அவர் இயங்க போறாரு நேர்கோட்டுல. அதே மாதிரி அதே மாதிரி வட்ட இயக்கத்துல அல்லது சுழற்சி இயக்கத்துல அல்லது கோண இயக்கத்துல ஒரு வட்ட தட்டு இருக்காரு, இமேஜின் பண்ணி கொள்ளுங்க. வட்ட தட்டு, அவரை நீங்க சுத்த வைக்க வேண்டும் என்று சொன்னால், விளங்குதா? நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கிறவரை நீங்க அசைய வைக்கணும்டா விசையை பாவிச்சீங்கன்னா அசைஞ்சிருவாரு. அதே மாதிரி வட்ட இயக்கத்துல இருக்கிறவரை நீங்க சுத்த வைக்க வேணும்னு சொன்னா விசையை பாவிச்சா சுத்துவாரு. அப்படி ரோமன்டாக்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. இது வட்ட இயக்கத்துல இருக்கிற ஒரு பொருள், விசையை பாவிச்சா சுத்துவாரு என்ற பிள்ளைகள் எனக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. ஒரு பொருளை நான் சுத்த வைக்கணும்னு சொன்னா அவருக்கு நான் விசையை மட்டும் கொடுத்தா காணும் பொருள் சுத்துவாரு. சரி, சுத்த மாட்டார் என்ற பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. அப்ப சுத்துவார் என்ற பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க இருக்கா? ஒரு பொருளை நீங்க சுத்த வைக்கணும்னு சொன்னா விசையை கொடுத்தா காணும் சுத்துவார் என்ற பிள்ளைகள் ஒருக்கா ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. சரி, சுத்த மாட்டார் என்றார்கள் ஒருக்கா எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க. அட என்னடா, அப்ப என்னதான் பண்றது? விசை வச்சா அப்ப என்னதான் பண்றது நாங்க அடுத்த ஸ்டெப்? சரி, நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளுக்கு விசையை கொடுத்தா அசைவார் என்றார்கள் எனக்கு ஒருக்கா ரியாக்ட் பண்ணுங்க. நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு விசையை கொடுத்தா அசைவார் என்றார்கள் ஒரு எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க. மூர்க்கம். ஓகே பிள்ளை, வெரி குட். அருண் பூமி, ஓகே, ஒரு ஆள் போட்டிருக்கான் சார். ஓகே பிள்ளை, வெரி குட். சரியா? ரைட் பிள்ளை, வெரி குட். என்ன விஷயம்னு சொன்னா பிள்ளைகள், வட்டயக்கத்துல இருக்கிற ஒரு பொருளுக்கு நீங்க விசையை கொடுத்தா அவர் சுத்தணும்ன்ற தேவை இல்லை. எப்படி நான் உங்களுக்கு சொல்றது? ஓகே, இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சில்ல இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. சில்லா, சைக்கிள் சில்லோ, கார் சில்லோ, பைக் சில்லோ, வாட்டவர் என்ன இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வீட்டை போய் சைக்கிள் சில்லுக்கு சைட்டால போய் குத்துங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு இது சைக்கிள் சில்லுன்னு இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சைக்கிள் சில்லுக்கு சைட்ல போய் ஒரு விசையப்பா வச்சு குத்துங்க. சைக்கிள் சில்லு குத்துங்க, நல்லா இறுக்கி குத்துங்க. குத்தினா சுத்துவாரா? இல்ல. நீங்க விசையப்பா வைக்கிறீங்க, ஆனா சுத்த மாட்டார். அல்லது அவற்றை அச்சு இருக்குன்னு தானே, சில்லுண்ட அச்சு, எந்த அச்சை பற்றி சுத்துவாரோ அந்த அச்சு இருக்குன்னு தானே, அந்த அச்சுல போய் குத்துங்க. விசையத்தானே பாவிக்கிறீங்க, ஆனா சுத்த மாட்டார். எப்ப ஒரு பொருள் சுத்த வலிக்கிறோம்னு சொன்னா அங்க ஒரு முறுக்கம் வர வேணும் இல்லையா? அங்க ஒரு முறுக்கம் நாங்க பாவிக்க வேணும்.
அங்க நாங்க ஒரு முறுக்கம் உருவாகக்கூடிய மாதிரி நான் ஒரு விசையை பாவிக்கணும். பிள்ளைகள் முறுக்கம் உருவாகக்கூடிய மாதிரி நான் ஒரு விசையை பாவிப்பேன். நீங்க அதே சைக்கிள் சில்லுக்கு அல்ல அதே பைக் சில்லுக்கு நேரா குத்துறதை விட கொஞ்சம் சாஞ்சி இப்படி குத்தி விடுங்க. என்ன செய்யும் சைக்கிள் சில்லு? சுத்த ஸ்டார்ட் பண்ணுவார். நான் என்ன சொல்றேன், இப்படி குத்துறதுக்கு பதிலா இப்படி மேலால இப்படி குத்தி விடுங்க. என்ன செய்வாரு? இப்ப சுத்துவாரு. ஏன் இப்ப சுத்துவாருன்னு சொன்னா, இப்ப நீங்க இங்க பாவிச்சது விசை இல்ல, முறுக்கம். அப்ப நீங்க ஒரு பொருளை சுத்த வைக்க வேணும்னு சொன்னா விசைய கொடுத்தா மட்டும் காணாது. நீங்க கொடுக்கிற அந்த விசை முறுக்கத்தை உருவாக்க வேணும். இல்லைங்களா? நீங்க கொடுக்கிற அந்த விசை முறுக்கத்தை உருவாக்கினா மட்டும்தான் அந்த பொருள் சுத்துவாரு, மற்றபடி சுத்த மாட்டார். விலங்கின புள்ளியில் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த விஷயம் விலங்கின புள்ளியில் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. வெரி குட் பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு இப்ப விளங்கிட்டது. அப்ப உங்களுக்கு இப்ப என்ன விளங்கிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். நாங்க இவருக்கு ஒரு விசை மீன்ஸ் அந்த விசை முறுக்கத்தை உருவாக்குற மாதிரி கொடுக்கணும். கொடுத்தோம்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு கோண ஆர்முடுகள்ல சுத்த ஸ்டார்ட் பண்ணுவார். ஒரு கோண ஆர்முடுகள்ல சுத்த ஸ்டார்ட் பண்ணுவார். பிள்ளைகள், அப்ப முறுக்கம் அது தொடலி திசை வழியே இருக்கணும். தொடலி திசை வழியே இருக்கணும். இருந்தா இங்க உருவாக போற முறுக்கம் தான் பிள்ளைகள் விசை தர சுழற்சி அச்சில இருந்தான செங்குத்து தூரம் ஆர். விசை தர சுழற்சி அச்சில இருந்தான செங்குத்து தூரம் ஆர். இதான் முறுக்கம். இப்ப திருப்ப வாங்க பிள்ளைகள். நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கிற பொருளுண்ட இயக்கத்தை மாத்திர காரணிய நாங்க விசை என்று சொல்லுவோம். நேர்கோட்டு இயக்கத்துல அவற்றை இயக்கத்தை மாத்திர காரணிய நாங்க விசை என்று சொல்லுவோம். அதே மாதிரி வட்ட இயக்கத்தை ஆற்ற போற துணிக்க அல்லது ஆட்டிக்கொண்டிருக்கிற ஒரு துணிக்கையில அவற்றை இயக்கத்தை மாற்றக்கூடியவரை நாங்க முறுக்கம் மட்டும் பேர் வைப்போம். அப்ப இங்க என்ன சமன்பாடு சொன்னா பிள்ளைகள் அல்ல என்ன சமன்பாடு பிள்ளைகள் பார்க்க போறோம்? F = ma. இது நீங்க படிச்சிருப்பீங்க நான் சொல்றேன். அப்ப இங்க விசை மாறி அங்க இருக்காருன்னு பார்த்தனா பிள்ளைகள் முறுக்கம் இருக்கார். முறுக்கத்தை நாங்க பொதுவா டோக் என்று குறிப்போம். இந்த மாதிரி டோ ஜேய மாத்தி போட்ட மாதிரி குறிப்போம். டோ சங்கன் இங்க திணிவு நேர்கோட்டு இயக்கத்துல திணிவு மாதிரி வட்ட இயக்கத்துல யாரு இருக்கார் பிள்ளைகள்? நேர்கோட்டு இயக்கத்துல திணிவு மாதிரி. முதல்ல திணிவுக்கு வரணும். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போறேன் பிள்ளைகள். எக்ஸ்ட்ரா தேவையான விஷயங்களை நோட் பண்ணிட்டே இருங்க. இந்த ஒன்டே ஃபார்மேட் வகுப்பு ஃபுல் ஃபோக்கஸா இருங்க. நான் நிறைய விஷயம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண வேணும்னு யோசிக்கிறேன்னா ஸோ எழுதிட்டே இருங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டே இருங்க, யோசிச்சுட்டே இருங்க. ஓகே. திணிவண்டா பிள்ளை சும்மா உங்க விளக்கம். திணிவன்றது ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை எதிர்க்கிறவரை நாங்க திணிவுன்னு சொல்லலாம். அதாவது திணிவு ஒரு பொருளுக்கு கூட 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 அவர் அசைய கஷ்டப்படுவாரு. ஆமா, நீங்க ஒரு சைக்கிள் அசைக்கிறதுக்கு பாதிக்கிற அதே அளவு விசைய லொரி அசைக்கிறதுக்கு பாதிக்கலாது, அசைய மாட்டாரு. அப்போ ஒரு பொருள் திணிவு கூட 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 அசைகிறதுக்கு கஷ்டப்படுவார். அப்போ ஒரு இயக்கத்தை ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை எதிர்க்கிற காரணியை நான் என்ன சொல்ல முடியும்னா திணிவுன்னு சொல்ல முடியும் பிள்ளை. ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை எதிர்க்கிற காரணியை நான் திணிவுன்னு சொல்ல முடியும் பிள்ளை. அப்ப நேர்கோட்டு இயக்கத்தை எதிர்க்கிற காரணி திணிவுன்னு சொன்னா சுழற்சி இயக்கத்தையும் எதிர்க்கிற ஒரு காரணி இருக்கத்தானே வேணும். நேர்கோட்டு இயக்கத்தை ஒருத்தர் எதிர்ப்பாருன்னு சொன்னா சுழற்சி இயக்கத்தையும் ஒருத்தர் எதிர்க்கத்தானே வேணும். அவருக்கே பேர் தான் பிள்ளைகள் சடத்துவ திருப்பம். இந்த சடத்துவ திருப்பம் பற்றின டீப்பான விஷயத்துக்கு நான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பாக்கில வாரம் பிள்ளையா எம்சிக்கு பாக்கில நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோமா, நிறைய விஷயம் நாங்களோட டிஸ்கஸ் பண்ண போறோம்னா அந்த மைண்ட்ல வச்சுருங்க. சரி, ஓகே. அப்ப இந்த சடத்துவ திருப்பத்தை பத்தி போய் எம்சிக்கு ரெகுலரா வாரதா? சடத்து திருப்பத்துல யாரு பெரிய சொல்லி காண்றது, சடத்து திருப்பத்தை காணுங்கன்னு ரெகுலரா வருது. அந்த சுழற்சி இயக்கத்தை எதிர்க்கிற தன்மை என்ற விளக்கம் இருந்தா நீங்க அந்த கேள்வி ஈஸியா செய்யலாம். அந்த எம்சிக்கு பார்க்கும்போது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கொள்றேன், அது பிரச்சனை இல்லை. ஸோ இங்க நேர்கோட்டு இயக்கத்தை எதிர்க்கிறவர் திணிவு மாறி அங்க சுழற்சி இயக்கத்தை எதிர்க்க போறவர் சடத்துவ திருப்பம். அப்ப இங்க எம் மாறி இங்க ஐ இருக்க போற. ஏற்கனவே படிச்சுட்டு நீங்க திணிவு மாறி அங்க கோண ஆர்புகள் அல்பா இருக்க போற. அப்ப இங்க நாங்க எஃப் சமன் எம் என்ற சமன்பாடை பாதிக்கிற மாதிரி அங்க டோ சமன் எல்பான சமன்பாடை பாதிக்க போற முடியும். ஒப்பிட்டு பாருங்க.
சரியா? நிறைய விஷயம் இதுக்குள்ள கழிச்சு நான் பிள்ளைகள் ஏதாச்சும் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் தேவைப்படலாம். 2 மினிட்ஸ் தரேன், எழுதுங்கவா. நான் கழிச்சு சாரி, நான் கழிச்சு ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு எழுத வேண்டிய தேவை இருந்தா 2 மினிட்ஸ் தரேன், எழுதிக்கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள், நான் சொன்ன விஷயம் பிளஸ் இது எழுதிருப்பீங்க நினைக்கிறேன் பிள்ளைகள். அடுத்த சமன்பாடு பிள்ளைகள் இயக்க சக்தி பிள்ளைகள். நேர்கோட்டு இயக்கத்துல இயக்க சக்திக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? ஹாஃப் எம் பி ஸ்கொயர். அதே மாதிரி இங்க யார் இருப்பார் பிள்ளைகள்? திணிவு மாறி சடுத்துவ திருப்பம், வேகம் மாறி ஒமேகா ஸ்கொயர் பிள்ளைகள். இது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்க நிறைய தன் யூஸ் பண்ணிருப்பீங்க. அடுத்தது பிள்ளைகள் செய்யப்பட்ட வேலை. ரெண்டிலையுமே செய்யப்பட்ட வேலை, நான் டோட்டா வேலைன்னு போடுறேன். நேர்கோட்டு இயக்கத்துல உங்களுக்கு வேலைக்கு சமன்பாடு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ஈஸியா. ஓயில இருந்தே படிச்சிருப்பீங்க. விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் வேலை. அவ்வளவுதான். விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் வேலை, அவ்வளவுதான். வட்ட இயக்கத்துல என்ன சமன்பாடு? எஃப் மாறி இங்க யார் இருக்கார் பிள்ளைகள்? முறுக்கம் டோக். தூரம் மாறி இங்க யார் இருக்கார் பிள்ளைகள்? திரும்பின கோணம். அப்ப நேர்கோட்டு இயக்கத்துல செய்யப்பட்ட வேலை எஃப் இன்டு எக்ஸ் மாறி, வட்ட இயக்கத்துல செய்யப்பட்ட வேலை டோ இன்டு தீட்டா. வட்ட இயக்கத்துல செய்யப்பட்ட வேலை டோ இன்டு தீட்டா, அவ்வளவுதான். ஓகே பிள்ளைகள், ரைட். ஸோ இவ்வளவு விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கு நினைக்கிறேன். பட் நாங்க இப்ப செய்ய போற கேள்விக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த நாங்க இப்ப 2010ஆம் ஆண்டு செய்ய போறோம் தானே, அதுக்கு இந்த ஒரு விளக்கம் ஒன்று இருந்தா கொஸ்டின் நீங்க யோசிப்பீங்க, யோசிச்சு கேள்வி செய்வீங்க, அல்லது சும்மா செய்யறோம்ன்றதுக்காண்டி கேள்வி செய்ய வேண்டியிருக்கு. ரைட், ஓகே. எவ்வளவு முதல்ல எழுதுங்க பிள்ளைகள், நான் மிச்சம் சொல்றேன். எவ்வளவு முதல்ல எழுதுங்க, நான் மிச்சம் சொல்றேன். ரைட் பிள்ளைகள், எழுதிருப்பீங்க. இன்னும் ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன், சரியா? இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போறேன்னா, இது நீங்க யோசிச்சு இருக்கணும். யோசிக்காத பிள்ளைகளுக்காக சொல்றேன். யோசிப்பேன் சம்டைம்ஸ், யோசிச்சிருக்க மாட்டேங்கிறதுக்காக சொல்றேன், சரியா? நேர்கோட்டு இயக்கத்துல பிள்ளைகள் ஒரு பொருள் வந்து நான் சொல்றேன் வந்து பிள்ளைகள், ஒரு பொருள் நான் சொல்றேன் பிள்ளைகள், ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல போகுது. உதாரணத்துக்கு பஸ்ஸை யோசிங்க, சரியா? ஒரு பஸ் வந்து ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள், அதுக்கான மீனிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், பஸ்ல இருக்கிற எல்லா புள்ளிகளுமே அதே வேகத்துல போகுது. நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். எல்லா புள்ளிகளும் அதே வேகத்துல போகுதுன்றதுக்கான மீனிங், பஸ் இந்த சில்லும் 10 மீட்டர் செகண்ட் -1 போகும், பஸ் இந்த கண்ணாடியும் 10 மீட்டர் செகண்ட் -1 போகும், பஸ் இந்த டயரு, ஸ்டியரிங்கு,
பஸ்ல இருக்கிற எல்லாமே, பஸ்ல இருக்கிற நீங்கள் கூட 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்திலாம் போவீங்க. இப்ப சொல்ல வர விஷயம், ஒரு புள்ளி 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல போகுதுன்னு சொன்னா அந்த பொருள்ல இருக்கிற எல்லா புள்ளிகளுமே அதே வேகத்திலாம் போகும். அதே வேகத்திலாம் போகணும். நீங்க 10 மீட்டர் செகண்ட் மைனஸ், நீங்க ஒரு பைக்ல போறீங்கன்னு சொன்னா பைக் என்ன வேகத்துல போகுதோ அதே வேகத்துல நீங்களும் போவீங்க. நீங்க யாராவது ஏத்தி கொண்டு போனா அவனும் அதே வேகத்துல போவான். அல்லது நீங்க ஒரு பேக்க பைக்ல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பேக்கும் அதே வேகத்துல போய் போகும். சும்மா யோசிச்சு பாருங்க, நீங்க பைக்ல போறீங்க, உங்களை முந்தி கொண்டு பேக் பறக்குமா? உங்களை முந்தி கொண்டும் பேக் பறக்காது, உங்களுக்கு பின்னுக்கும் பேக் வராது. நீங்க எப்படி போறீங்களோ அதே ஸ்பீட்ல பேக் வரும், அதாவது உங்களோட சேர்ந்தே இருக்கு. அப்ப ஒரு பொருள் ஒரு வேகத்துல போகுதுன்னு சொன்னா அந்த பொருள்ல இருக்கிற எல்லா புள்ளிகளும் அதே வேகத்துல போகும். முதலாவது விஷயம். அதே மாதிரி பிள்ளைகள், ஒரு பொருள் சுத்துதுன்னு சொன்னா, ஒரு பொருள் சுத்துதுன்னு சொன்னா, ஒரு பொருள் சுத்துதுன்னு சொன்னா அந்த பொருள்ல இருக்கிற எல்லாருமே ஒரே கோண வேகத்திலான சுத்துவினம். உதாரணத்துக்கு ஒரு சில்லு சுத்துதுன்னு சொன்னா, ஒரு சில்லு சுத்துதுன்னு சொன்னா பிள்ளைகள், அந்த சில்லு 10 ரேடியன் பெர் செகண்ட். சரியா? சும்மா வைக்கிறேன். 10 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1ல சுத்துதுன்னு சொன்னா, 10 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1ல சுத்துதுன்னு சொன்னா அந்த சில்லில் இருக்கிற எல்லா துருக்கிகளுமே அதே வேகத்துல சுத்தும். ஆனா அதே வேகம் இருப்பாருன்னு சொல்லலாதா? அதே வேகத்துல சுத்தும். அந்த கோண வேகத்துல சுத்துவாரு. ஆனா அந்த வேகம் இருக்கும்னு சொல்லலாத பிள்ளைகள். ஏன்? இது நீங்க படிச்சிருப்பீங்க. நான் ஒரு வட்ட இயக்கத்தை கருதி கொள்றேன்னு சொன்னா பிள்ளைகள், அவர் இந்த மையத்தை வச்சு சுத்துறாரு வையுங்க. ஓகேவா? அவர்கிட்ட கோணக்கதி ஒமேகா வந்து வையுங்க. அவற்றை ஆரை நான் வச்சுக்கொள்றேன் பிள்ளைகள், ஆர் என்று வச்சுக்கொள்றேன். அவற்றை ஆறுன்னு சொன்னா நீங்க இவற்றை தொடலிக்கதிக்கு ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க. ஞாபகம் வருதா? நீங்க இவற்றை தொடலிக்கதிக்கு ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க. என்ன சமன்பாடு படிச்சிருங்க? இவட தொடலிக்கதி என்னவா இருப்பாருன்னு சொன்னா, தொடலிக்கதிக்கான சமன்பாடு அவற்றை ஆரை தர ஒமேகாவா இருக்கும் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? தொடலிக்கதி ஆர் இன்டு ஒமேகா. அவரு எல்லா புள்ளிகளுக்கும் நீங்க போட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொரு புள்ளிகள் என்ன செய்வார்? திசை மாறுவார். இவர் இந்த பக்கம் ஆர் இன்டு ஒமேகா. யோசிங்க, எந்த பக்கமா சுத்துறாருன்னு யோசிங்க. இப்படி சுத்துறாரு, விளங்குதா? அப்படி சுத்தினா இந்த புள்ளியில என்ன செய்யும் பிள்ளைகள்? இந்த பக்கமா வேகம் இருக்கும், ஆர் இன்டு ஒமேகா. இங்க சுத்தினாருன்னு சொன்னா என்ன செய்வாரு? மேல் பக்கமா ஒரு வேகம் இருக்கும், ஆர் இன்டு ஒமேகா. விளங்குதா? அதே மாதிரி இடைக்குள்ள ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த சைட்ல தொடலி திசை வழியே இருப்பாரு, அதே வேகம் ஆர் இன்டு ஒமேகா. விளங்குதா பிள்ளைகள்? அதே மாதிரி மையத்தில இருந்து ஒரு சின்ன ஆர் நோட் தூரத்துல இடைக்குள்ள இருக்கிற இந்த புள்ளி எடுத்துன்னு சொன்னா அந்த புள்ளியில என்ன செய்யும்? வேகம் இருக்கும். என்ன வேகம்? பி சமன் ஆர் இன்டு ஒமேகா. பி சமன் ஆர் நோட் இன்டு தூரம் எவ்வளவு? ஆர் நோட் இன்டு ஒமேகா. அதே மாதிரி நான் இன்னும் சொல்றேனே சும்மா, இங்க இருந்து ஒரு R1 என்ற தூரத்துல ஒரு புள்ளி எடுத்துன்னு சொன்னா அவரும் என்ன செய்வாரு? இந்த திசையில இருப்பாரு, R1 இன்டு ஒமேகா. சோ அந்த தொடலிக்கதி தொடலி வேகம் மாறிட்டே இருக்கு. வேகம் பிள்ளை காவிக்கணியமா அதே மயில வச்சுக்கொள்ளுங்கவா. எங்கேயாவது வேகம் கதைச்சான்னு சொன்னீங்க திசையை மாத்தோம்மா. வட்ட இயக்கத்துல தொடலி கதி என்றுதான் சொல்லுவாங்களே தவிர தொடலி வேகம்னு சொல்லிக்கிட்டா நீங்க திசை போட்டு கொடுக்கணுமா. அதே ஞாபகம் அது அப்புறம். அப்ப இப்போதைக்கு ஒரு தொடலி கதியில போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த தொடலிக்கதி அந்த தூரத்தை பொறுத்து மாறும். ஆனா கோணபகம் என்ன செய்யும்? அந்த எல்லா புள்ளியுமே அதே கோணபகத்துல சுத்தும். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு சில்லு சுத்துதுன்னு சொன்னா சில்லுண்ட எல்லா பாகவுமே அதே கோணபகத்துல சுத்தும். ஒரு சில்லுல போய் பூனைக்குட்டி மாட்டுப்பட்டதுன்னு சொன்னா அந்த பூனைக்குட்டியை நசிச்சிரும், அல்லது அதே விதத்துல சுத்தி தூக்கி எறிஞ்சு விட்டு. யோசிங்க, ஒரு சில்லு சுத்தினா எல்லாமே அதே விதத்துல சுத்தும். அதே மாதிரி ஒரு பொருள் போனா எல்லாமே அதே விதத்துல போகும். இந்த சில்லு பிள்ளைகள் நகர்ந்து கொண்டு போக இல்லையா? பஸ்ஸின சில்லு நகர்ந்து கொண்டு போயில, நிக்கிற இடத்துல நின்று அது இந்த மையத்தை பற்றி சுத்துது. இது வெறுமனே சுழற்சி இயக்கம் மட்டும்தானா? இது சுழற்சி இயக்கம் மட்டும். ஞாபகம் வச்சுங்க, இவர் சுழற்சி இயக்கம் மட்டும். இந்த சில்லு என்ன செய்யுது? நான் ஒரு சில்லை பிடிச்சு வச்சு சுத்திட்டு இருக்கேன், அவ்வளவுதானா? ஒரு சில்லை பிடிச்சு வச்சு சுத்தி கொண்டிருக்கேன், அவ்வளவுதான். இவர் பஸ்ஸின சில்லு மாதிரி நகர்ந்து கொண்டு போகல. அதை பற்றி வார இவ்வளவு டைம் கழிச்ச விஷயம் விளங்கின புள்ளியில் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. ஓகே பிள்ளைகள், வெரி குட். எல்லாத்தையும் அழகா மார்க் பண்ணுங்க பிள்ளைகளா, எல்லாத்தையும் அழகா மார்க் பண்ணுங்க.
இந்த கேள்வி நான் கதைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இந்த எஸ்ஏ கேள்வி நான் எனக்கு கதைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே பிள்ளைகள், மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணிட்டீங்களா பிள்ளைகள்? பட் அது ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா விஷயம் தேவைண்டா நீங்களே நான் சொன்ன விஷயங்களை எழுதி கொள்ளுங்கவா, கையால எழுதி கொள்ளுங்க. எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நான் வாயால நிறைய விஷயம் சொன்னான்னு நினைக்கிறேன்னா அதுல வடிவா மார்க் பண்ணி கொள்ளுங்க. ரைட் பிள்ளைகள், வெளியின பிள்ளைகள் இருக்க எனக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாம் மலியாச்சுன்னு சொல்ல பிள்ளைகள். ஓகே, குட். ஓகே, குட். ஸோ பிள்ளைகள், இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த நேர்கோட்டு இயக்கத்தையும் வட்ட இயக்கத்தையும் சேர்த்து கதைக்க போறேன். இப்ப நான் என்ன சொன்னா பிள்ளைகள், இவ்வளவு டைம் நான் என்ன சொன்னா பிள்ளைகள், என்ன சொன்னா பிள்ளைகள், ஒரு பஸ் ஒன்று போகுதுன்னு சொன்னா அந்த பஸ் எல்லா பகுதிகளுமே அதே வேகத்துல போகிறது. அதே மாதிரி பஸ்ஸின் சில்ல தூக்கி வச்சு சுத்துவீங்களா இருந்தா எல்லாருமே ஒரே கோணக்கதில சுத்துவீங்க சொன்னா நான் சும்மா உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப சில பிள்ளைகளுக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கும். நான் திருப்பவும் பாறேன். ஒரு வட்ட சில்ல எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளா. ஒரு வட்ட சில்ல எடுத்துக்கொள்ள, ஒரு சில்லு, பஸ் சில்லோ சைக்கிள் சில்லோ இது ஒன்று. இவரை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா இப்ப சுத்த விடாம இழுக்க போறீங்க. சரியா? சில்ல சுத்த வைக்க இல்லையா, இழுக்க போறீங்க. என்ன செய்யும்? வழுக்கி கொண்டு வரும். இமேஜின் பண்ணுங்க பிள்ளைகளா, சில்ல சுத்த விடாம பிடிச்சு இழுத்தீங்கன்னு சொன்னா சில்ல என்ன செய்யும்? வழுக்கி கொண்டு வரும். வழுக்கி கொண்டு வருதுன்னு சொன்னா நேர்கோட்டு இயக்கம். பிள்ளைகள், ஒரு சில்ல பிடிச்சு இழுக்க போறீங்க. இழுத்தீங்கன்னு சொன்னா அவர் சுத்த மாட்டாரு, வழுக்கி கொண்டு மட்டும் வருவார். அவரு சுத்த மாட்டாரு, வழுக்கி கொண்டு மட்டும் வருவாரு. பிள்ளைகள் வடிவா யோசிங்க. அதாவது அவர் நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றாருன்னு சொன்னா அந்த சில்லிண்ட எல்லா புள்ளிகளுக்குமே ஒரே வேகம் இருப்பாரு. எல்லா புள்ளிகளுக்குமே ஒரே நேர்கோட்டு வேகம் இருப்பாரு. ஓகே பிள்ளைகள், ஒரு சைக்கிள் சில்லு நீங்க சுத்த விடையில இழுக்க போறீங்க. அப்ப என்ன சொல்லுது இது? சுழலாமல், சரி, சுழலாமல்
வழுக்கி அசைதல். சரியா? சுழலாமல் வழுக்கி அசைதல். அப்ப சுழலாம இது வழுக்கி அசைய போகுதுன்னு வைங்க. அப்ப என்ன செய்யும்? நேர்கோட்டுல வருது. எல்லா புள்ளிகளோட வேகமும் ஒரே மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. இப்ப அதே சில்ல என்ன சொன்னா பிள்ளைகள்? அசைய விடாம வட்டம் ஒரு மாதிரி கோணலா போயிட்டேன்னு அதே சில்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? சுத்த வைக்க போறீங்களா? அதே சில்ல இழுக்க மாட்டீங்க. சில்ல கொஞ்சம் தூக்கி வச்சு வெறுமனே சுத்த போறீங்க. அதுக்கு என்ன சொன்னான்னு சொன்னா, அப்ப சுத்துவீங்களா இருந்தா அவர் ஒமேகான்ற கோணத்துல சுத்துவாரா இருந்தா அவற்ற எல்லா புள்ளிகளையும் அவர் தொடலில் இருக்கிற எல்லா புள்ளிகளையும் ஆர் இன்டூ ஒமேகான்ற ஒரு வேகம் இருக்கும்னு சொன்னான் பிள்ளைகளா. அவர் எல்லா புள்ளிகள்லையும் ஆர் இன்டூ ஒமேகான்ற வேகம் அவருடைய மையத்தை பத்தி இவ்வளவு விஷயம் நான் இப்ப சொன்னேன். இந்த ரெண்டு விஷயத்திலையும் எந்த குழப்பமும் இல்லை, விளங்கிட்டு என்ற பிள்ளைகள் ஒரு எனக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் இவ்வளவு நேரமும் நான் தனித்தனியா கழிச்சு கொண்டிருக்கிறேன். இவ்வளவு விஷயத்துல நான் இவ்வளவு டைம் தனித்தனியா கழிச்சிருக்கேன். இது என்ன செய்யுது? பஸ்ஸுன்ற சில்லு சுத்தல்ல பிடிச்சு இழுக்கிறேன். பஸ்ஸுட சில்ல இழுக்காம அதே இடத்துல வச்சு சுத்துறேன். இப்ப நான் என்ன விளையாட்டு செய்ய போறேன்னு சொன்னா ரெண்டையுமே சேர்த்து செய்ய போறேன். நீங்க இதுக்கு யாராவது சின்ன வயசுல சைக்கிள் சில்ல சுத்தி கொண்டு போனாக்கள் இருக்கிறீங்களா? சைக்கிள் சில்ல சுத்தி கொண்டு ரோட்டு வழியே போனாக்கள் இருப்பீங்க. அப்படியுமா இருக்கிறீங்களா? எல்லாம் இருப்பீங்க. அதான் விளையாட்டீங்க. என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? நாங்க இப்ப அந்த சில்ல சுத்தி கொண்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா அசைக்க போறோம். அந்த சில்லிப்ப என்ன செய்ய போகுது? சுத்தி கொண்டு அசைய போகுது. பதிவா பாருங்க பிள்ளைகள். இவரை சுழல விடையில பிடிச்சு இழுத்தா தேஞ்சு கொண்டு வருவேன். இவரை தேய விடையில சில்ல தூக்கி வச்சு சுத்துறேன். வெறுமனே சுத்துறேன். இப்ப ரெண்டையும் சேர்த்து செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? பஸ்ஸுன சில்ல ஓட விட போறேன். அவ்வளவுதான். என்ன செய்ய போறேன்? பஸ்ஸுன சில்ல ஓட விட போறேன். அவ்வளவுதான். ஒவ்வொன்னா என்ன செய்யும் பிள்ளைகள்? சுத்தி 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 பஸ் சில்லு முன்னுக்கு போகும். என்ன செய்யும் பிள்ளைகள்? பஸ் சில்லு சுத்தி 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 முன்னுக்கு போகும். இந்த கன்செப்ட் விலங்கின பிள்ளைகள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் விலங்கின பிள்ளைகள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள், வெரி குட். அப்ப இப்ப என்ன நடக்க போகுது? அதான் நீங்க விஷயம். இப்ப ரெண்டையும் நீங்க சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ரெண்டையும் இந்த கீழே கொஞ்சம் தெரியுதா? ஓகே ஓகே, அங்கே கீழே முடியல. ரெண்டையும் நீங்க சேர்த்து விட்டீங்க அப்ப கொஞ்சம் வட்டம் தெரியல எனக்கு கீழே. ஓகே ஓகே பிள்ளைங்க, இப்ப நீங்க ரெண்டையும் சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அல்லது என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் ரெண்டையும் பாருங்க பிள்ளைகள். என்ன சொன்னாங்க பிள்ளைகள்? படியா பாருங்க. இந்த புள்ளிக்கு வேகம் ஒன்று இருந்தவர் இந்த பக்கமா வி, அது நேர்கோட்டு இயக்கத்தால வந்த வேகம். அதை விட அவர் சுத்துறாரு. அவர் நேர்கோட்டுல மட்டும் போகல, சுத்துறாரு. சுத்துறதால அந்த புள்ளியில ஒரு வேகம் இருக்கு. அதே திசையில வீசப்பட ஆரம்பிச்சான். அப்ப சுத்துற சில்லில அவற்ற உயர் புள்ளியில இருக்கிற வேகம் v பிளஸ் ஆர் ஒமேகா. அவற்ற உயர் புள்ளியில இருக்கிற வேகம் பிள்ளைகள் v பிளஸ் ஆர் ஒமேகா. அவற்ற உயர் புள்ளியில இருக்கிற வேகம். சரியா பிள்ளைகள்? ஓகே. அதே மாதிரி இந்த புள்ளியை மார்க் பண்றேன். சும்மா சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்க் பண்ணேன்னு சொன்னா அந்த புள்ளியில நேர்கோட்டால வார வேகம் அதே திசையிலேயே வாராரு b. அதே மாதிரி வட்ட இயக்கத்தால வார வேகம் இந்த பக்கமா இருக்கிறாரு ஆர் இன்டு ஒமேகா. ரைட்டா? விளைவில் வேகம் வந்த பிள்ளைகள் இடையக்கில் அலங்காது போகும். அதுக்கு இருக்கட்டும் பாருன்னா இடையக்கு அலங்காது போகும் இருக்கட்டும் பாரு. இந்த கீழ்ப்புள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நேர்கோட்டு இயக்கம் காரணமா வலப்பக்கமா வியும் வட்ட இயக்கம் காரணமாக எதிர் திசையில ஒரு வேகம் பெற போறார் ஆர் இன்டு ஒமேகா. எதிர் திசையில ஒரு வேகம் பெற போறார் பிள்ளைகள் ஆர் இன்டு ஒமேகா. ரைட்டா பிள்ளைகள்? இந்த புள்ளி எடுப்பனா இருந்தா பிள்ளைகள் இயக்க திசையில நேர்கோட்டு இயக்கத்தால வார வி இருக்கிறாரு. அதை விட மேல் திசையில ஒரு வேகம் பெற போது ஆர் இன்டு ஒமேகா. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இப்ப நான் ரெண்டையுமே சேர்த்து பார்த்தேன்னு சொன்னா பிள்ளைகள் மையத்தை பத்தி இந்த மாதிரி ஒரு வேகத்துல போறேன். இந்த மாதிரி ஒரு திசை. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் பிள்ளைகள்? இடையக்குள்ள உள்ள ஒரு புள்ளியும் சும்மா எடுத்து பார்க்கலாம். எங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி
இடையக்குள்ள இப்படி ஒரு ஆர் நோட் என்ற தூரத்தில் இருக்கிற வேகம் என்ன பிள்ளைகள்? ஆர் நோட்டின் டொமைன் தானே பிள்ளைகள்? அந்த புள்ளியை சும்மா இந்த புள்ளி தானே பிள்ளைகள் இடையக்குள்ள எடுத்து பார்ப்பனா இருந்தா நேர்கோட்டால வார வேகம் v இருக்கிறாரு, அதே மாதிரி அதே திசையில ஆர் நோட்டின் டொமைன் தான் இருக்கிறாரு. அதாவது நேர்கோட்டு இயக்கமும் வட்ட இயக்கமும் சேர்ந்து நடந்தா இப்படி இருக்கு. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா சிறிய சுத்த வேணும்னு சொன்னா இவர் மேல போகணும், இவர் முன்னுக்கு போகணும், இவர் இங்க போனா தான் ஒருக்கா சுழலுவர் பஸ்ஸில் சுத்தி கொண்டு முன்னுக்கு போகும். இந்த ஐடியா விளங்கின பிள்ளைகள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஐடியா விளங்கின பிள்ளைகள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. வெரி குட். சரி, இப்ப எதுக்குடா இவ்வளவு எல்லாம் கதைக்கிறேன்னு நினைக்க போறீங்க என்ன? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு எல்லாம் கழிச்சிட்டு நினைக்க போறீங்க சம்டைம்ஸ். ஒண்ணும் இல்ல, இந்த எஸ்ஏ செய்யணும்னா உங்களுக்கு இவ்வளவு விஷயம் வந்து யோசிக்க தெரியணும். யோசிக்க தெரியாமலும் எஸ்ஏ செய்யலாம். ஆனா என்ன சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எஸ்ஏ செய்யற மாதிரி இருக்கும். பட் நாங்க அது எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு அந்த டைம்ல ஐடியா வர வேணும். வராட்டி நீங்க செய்யற பாக்குற வேலை என்ன? எஸ்ஏ பாக்குறது ஓகே, இவருக்கு இப்படித்தான் வரும் போல இருக்குது, வராது வரும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்களும் அவனை செய்யறது. பட் நாங்க படிக்கக்குள்ள ஒழுங்கா டீப்பா எல்லாத்தையும் படிச்சிருவோமே, அதை நீங்க எக்ஸாம் செய்யக்கு என்னவோ பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, படிக்க டீப்பா படிச்சிருக்கோம். என்ன வந்துச்சு இந்த 2010ஆம் ஆண்டு எஸ்ஏக்கு நான் இவ்வளவு நேரமா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல கழிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவு விஷயம் வந்து தெரிஞ்சாதான் வடிவா விளங்கி செய்யலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட், ஓகே. இப்ப பஸ்ஸின சில்லில இவ்வளவு வேகம் இருக்குமுன்னு நாங்க படிச்சுட்டோம். பஸ்ஸின சில்லில இவ்வளவு வேகம். அடுத்த விஷயம் பாரு, அடிப்புள்ளிய பாத்தீங்கன்னு சொன்ன அப்படிங்களா, இந்த அடிப்புள்ளிய மட்டும் பாருங்க. அடிப்புள்ளியில் இருக்கிற வேகம் v சய r ஒமேகான் இருக்கு. இது விளங்குற பேர் சொல்லுங்க. இதுல அடிப்புள்ளியில இருக்கிற வேகம் v சய r ஒமேகான் இருக்கு. இது ஓமன்றாக்கள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. அடிப்புள்ளி வேகம் v சய r ஒமேகான் இருக்கு. விளங்குற பிள்ளைகளுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க சும்மா இமேஜின் பண்ணுங்க, பஸ்ஸோ சைக்கிளோ பைக்கோ போகைக்குள்ள வழுக்கி ஓடுறதா அல்ல வழுக்காம சுத்தி ஓடுறதா? பஸ்ஸோ அல்லது பைக்கோ சைக்கிளோ போய்க்குள்ள வழுக்கி போறதா அல்ல வழுக்காம சுத்தி போறதா? யோசிச்சு பாருங்க. பைக் எங்கேயாவது எப்பயாச்சும் நீங்க ஓடைக்குள்ள வழுக்கி இருக்கா? மழை காலத்துல வழுக்கும், அது ஒரு பிரச்சனை, அதை நம்ம ஒண்ணும் செய்யலாம். அது நீங்க சைக்கிள் ஓடைக்குள்ள என்ன சில்லு வழுக்கி ஓடுதா? இல்ல. என்ன செய்யுது? வழுக்கே இல்ல, வெறுமனே சுத்துது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்ன பிள்ளைகள், அடிப்புள்ளியில வீசைய ஆர் ஒமேகான்ற வேகம் இருக்கும்னு சொன்ன நான், அடிப்புள்ளியில வீசைய ஆர் ஒமேகான்ற வேகம் இருக்கும்னு சொன்ன நான் பிள்ளைகள், ஓகேவா? ஆனா அடிப்புள்ளி வழுக்க மாட்டார். அடிப்புள்ளியில வேகம் இருந்தா என்ன செய்வார் பிள்ளைகள்? என்ன செய்வாரு? சுத்துவாரா? இல்ல. என்ன பண்ணுவாரு? வழுக்கி தான் சுத்துவாரு. ஆனா பஸ்ல என்ன செய்யுது? சுத்தி கொண்டு போகுது. அப்ப வழுக்கி சுத்துவாருன்னா அடிப்புள்ளியில வேகம் இருக்க வேணும். ஆனா பஸ்ஸுண்ட அடிசில்லு வழுக்குறையில என்ன செய்யுது? சுத்துது. அப்ப அடிப்புள்ளியில ஒரு வேகம் இருக்குண்டா பிள்ளைகள் இமேஜின் பண்ணுங்க. ஒரு வேகம் இருக்குன்னு சொன்னா அந்த சில்லு சுத்தாது, வழுக்கும். என்ன செய்யும்? வழுக்கும். அப்ப அடிப்புள்ளியில வேகம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்? அப்படி இருந்தா அவர் வழுக்குவார், சுத்த மாட்டார். அப்ப இன்னைக்கு அடுத்த விஷயம் விளங்கிட்டது பிள்ளைகள். அடிப்புள்ளியில வேகம் இருக்க மாட்டாரு. ஏன் வேகம் இருக்க மாட்டாருன்னு சொன்னா வழுக்கையில சுத்துறாரு, அதால வேகம் இல்ல. நான் இப்ப அடுத்த முடிவை இப்ப சொல்லும். அப்ப அந்த அடிப்புள்ளியில இருக்கிற வேகம் ஆர் ஒமேகாக்கு சமனா இருந்தா மட்டும்தான் பஸ்ஸிலோ சைக்கிளோ பைக்ஸிலோ சுத்தாம என்ன வழுக்காம சுத்துவேன். ஐடியா விளங்கினாக்கள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. வெரி குட். இந்த பிரேக் அடிக்கக்குள்ள பிள்ளைகள் சம்டைம்ஸ் வந்து டயர் நிக்காம தேஞ்சு கொண்டு போகும். பிரேக் அடிக்கக்குள்ள சம்டைம்ஸ் இந்த டயர் நிக்காம தேஞ்சு கொண்டு போகும். அப்படி தேஞ்சு கொண்டு போய்க்குள்ள வந்து பிள்ளைகள் வட்ட இயக்கம் நின்றும். வட்ட இயக்கம் என்ற பிள்ளைகள் சுழற்சி இயக்கம் நின்றும். சில்லு சுத்த இல்ல, வெறுமனே நேர்கோட்டு இயக்கம் மட்டும்தான் இருக்குது. அதான் சில்லு வழுக்கி கொண்டு போகுது. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு இப்ப விளங்கம் பண்ணிக்கிறேன். இவ்வளவு விஷயம் பார்த்தா பிறகு பிசிக்ஸா யோசிக்க விளங்கம் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு சில்லுக்கு இங்க பிரேக் அடிச்சு நிப்பாட்டைக்குள்ள என்ன செய்யாதுன்னு சொன்னா சுத்தாது, சுழற்சி இயக்கம் நின்றும். ஆனா வட்ட இயக்கம் இருக்கும், அதெல்லாம் வழுக்கி கொண்டு போகுது.
விளங்குதா? அப்ப இவரு சுத்த இல்லையண்டா அடிப்புள்ளியில வேகம் பூஜ்ஜியம். என்ன செய்ய மாட்டாரு இவரு? இப்பதான் இவர் சுத்தாம என்ன செய்வார், சாரி சாரி, வழுக்காம என்ன செய்வார், சுத்துவார். அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆர் ஒமேகா எல்லாமே சுழலைக்குள்ள விக்கு சமனா இருப்பாரு, விக்கு சமனா இருப்பாரு. அப்ப நான் பிள்ளைகள் அதை திருப்ப இங்கே ஆக்குகிற பிள்ளைகள் பாருங்க. இதுல இப்படி கீறுவனா இருந்தா, சரியா, கீறுவனா இருந்தா இந்த புள்ளியில வேகம் கண்டுபிடிச்சேன். எவ்வளவு? பி பிளஸ் ஆர் ஒமேகா, ஆர் ஒமேகா பதிலா பி, அப்ப 2v இருப்பார். இந்த புள்ளியில வேகம் கண்டுபிடிச்சிட்ட பிள்ளைகள் நேர்கோட்டு இயக்கத்தால வர பி இருப்பாரு, இந்த புள்ளியில வர பி இருப்பாரு. அடிப்புள்ளியில வேகம் கண்டுபிடிச்சிட்ட பிள்ளைகள் பூஜ்ஜியம். அதே மாதிரி இந்த புள்ளியில வேகம் கண்டுபிடிச்சிருப்பாங்க பிள்ளைகள் பி, அதே மாதிரி இங்க ஒரு பி. நீங்க சில எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இந்த டைப்ல எங்காச்சும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா சில்லு வழுக்கையில சுத்தினா இப்படித்தான் இருக்கு. அப்ப இவற்றை விளைவில் வேகம் வந்து என்ன செய்வாரு, விஎம் விட்டீங்கன்னு சொன்னா விளைவில் வேகம் என்ன பண்ணுவார் பிள்ளைகள், இதுக்குள்ள போவார், √2v. இவற்றை விளைவில் வேகம் என்ன பண்ணுவார் பிள்ளைகள், இதுக்குள்ள போவார், √2v. இது மையம். அப்ப இந்த சில்லு சுத்துறாரு. அப்ப இந்த புள்ளி, இதுவரைக்கும் நான் கதைச்ச எல்லா விஷயமும் வடிவா விளங்கின பிள்ளைகள் ஒரு எனக்கு ரியாக்ட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் இந்த கேள்விக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமுமே டீப்பா கதைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். விளங்கின விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணிருக்கேன். சரி குட் பிள்ளை. ஸோ இன்னும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்ல போறேன். பட் உங்களுக்கு அது இந்த கொஸ்டினுக்கு தேவை இல்லை, பட் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஈஸியாக சொல்லணும். சும்மா எக்ஸ்ட்ரா விஷயம் என்னன்னா, தேவைப்பட்டா பாருங்க. இங்க இருக்க சிஸ்டம் என்ன செய்யும்னு சொன்னா, இந்த ஓய்வில இருக்கிற புள்ளிக்கு செங்குத்தா அவற்ற விளைவில் வேகம் இருக்குமா? நான் சொல்ற பாயிண்ட் பாருங்க. ஓய்வில இருக்கிற புள்ளியில இருந்து ஒரு கோடை அடிச்சீங்கன்னு சொன்னா அந்த புள்ளிக்கு செங்குத்தாக அவற்ற வேகம் இருப்பாரு. இங்க பாருங்க, இங்க இருந்து அடிச்சீங்கன்னு சொன்னா 2 into v. விளங்குதா? 2 into v. விளங்க பண்ணிக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த புள்ளிக்கு வேகத்தை அடிச்சீங்கன்னு சொன்னா இந்த திசை √2 into v. அதே மாதிரி இந்த புள்ளிக்கு கோடை அடிச்சீங்கன்னு சொன்னா √2 into v. அதே மாதிரி உங்களுக்கு இடையில இருக்கிற இந்த புள்ளியின் வேகம் தேவைன்னு சொன்னா ஒன்றும் இல்லை, எங்க இருந்து ஒரு கோட்டை அடிச்சுட்டு எடுத்து விடுங்க பிள்ளை, அதான் வேகமா இருக்கு. சொல்ற விஷயம் விளங்குதா பிள்ளைங்களுக்கு? விலங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ண விடுங்க, இவ்வளவு விலங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ண. இப்ப லாஸ்டா குறிச்சு காட்டுறது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் மாட்டேன், பட் யோசிக்கிறது கொஞ்சம் ஈஸியா சொன்னான், ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி பிள்ளை, இவ்வளோத்தையும் அழகா மார்க் பண்ணுங்க, கேள்வி செய்ய போறோம். சரியா? 2010ஆம் ஆண்டு கேள்வி இவ்வளவு விஷயம் வடிவா விளங்கினா சிறப்பா செய்யலாம். மார்க் பண்ணுங்க ஃபுல்லா. இதெல்லாம் வெளியின பிள்ளைகள் வடிவா விளங்கின பிள்ளைகள் 2010ஆம் ஆண்டு சேர்த்து வாசிங்கவா. 2010ஆம் ஆண்டு சேர்த்து வாசிங்க. இந்த நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் நோட் ரிவிஷன் போட்டிருக்கேன். பேப்பர் கிளாஸ் ரிவிஷன் மாதிரி தான் போகுமா பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு கேள்விக்கு இவ்வளவு விஷயம் டிஸ்கஸ் பண்ணி தான் போகும். அப்படிதான் கட்டாயம் போவேன்.
சரி. ஸோ ஆனா அந்த நோட்ஸ்ல வந்து பிள்ளைகள் அந்த நீங்க சம்டைம்ஸ் சில பிள்ளைகள் இந்த பின்பாடங்கள் சரியா படிச்சிருக்க மாட்டீங்க. ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ், ரேடியேஷன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சரியா படிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்காக மட்டும்தான் நான் அந்த செக்ஷன் போட்டேன். சரியா? ஸோ மற்றபடி இந்த படம் முன்னுக்கு படிச்ச படம்லாம் நீங்க வடிவா படிச்சிருப்பீங்க, மெக்கானிக், சவுண்ட் லைட். ஸோ அது எல்லாம் இல்ல, பின்பாடங்களுக்கான ரிவிஷன் தான் நான் அந்த டியூஸ்டேல போட்ட செஷன். ஸோ அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பின்பாட ரிவிஷன் தான் இருக்கு. ஸோ அது ரிப்பீட் பேட்ச் பிள்ளைகளுக்கு தான் தேவைப்படும். 26 பிள்ளைகள் இன்னும் படிச்சிருக்க மாட்டீங்க பாருங்க. ஓகே, இவ்வளவு மொழினா பிள்ளைகள் 2010ஆம் ஆண்டு கேள்வி எடுத்து வாசிங்க. வாசிச்சு நாங்க படிச்சதுக்கும் அந்த கேள்விக்கும் இதுவும் சம்பந்தம் இருக்கான்னு யோசிங்க. யோசிக்கலாம், யோசிங்க. ஓகே பிள்ளைகள், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாசிங்க. பயிரிப்பீங்க நினைக்கிற பிள்ளைகள் அழிக்க போறேன்னா. ஓகேடா பெண், என்ன மாதிரி கேள்வி வாசிங்களா பிள்ளைகள்? அல்லது கேள்வி வாசிக்க கேள்வி ஏதாச்சும் சிக்கலா இருக்கா? பிள்ளைகள் கேள்வி வாசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன்னா. சரி, நானும் வாசிக்கிறேன் பாருங்க. திணிவு எம்மையும் நீளம் எல்லையும் சதுர குறுக்குவெட்டு பரப்பையும் கொண்ட சீரான கோள் ஏபி ஒரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு ஓர் உராய்வற்ற கிடை மேற்பரப்பு மீது ஓய்வில் உள்ளது. முக்கியமான வேர்டு உராய்வற்ற
கிடை மேற்பரப்பு. பிசிக்ஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வேர்டுமே முக்கியம். பிசிக்ஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வேர்டும் முக்கியம் பிள்ளைகளா, சரியா? பிசிக்ஸ்ல ஒவ்வொரு வேர்டும் முக்கியம். இதுல உராய்வு இருக்குன்னு சொன்னதால கேள்வி வேறு, சாரி உராய்வு இல்லைன்னு சொன்னதால கேள்வி வேற, உராய்வு இருக்குன்னு சொன்னா கேள்வி வேறு மாதிரி வேற, வேற மாதிரி வேற, அது வேற மாதிரி யோசிப்பான். ஓகே பிள்ளைகள், உராய்வு இல்ல, கிடை மேற்பரப்பு. அதாவது பிள்ளைகள் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, இந்த கோள் நிலைக்குத்தா இப்படி வைக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. இது மேற்பரப்புன்னா நிலைக்குத்தா இப்படி வைக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. அது அப்படி வைக்கப்படல, கிடை மேற்பரப்புல இப்படி வைக்கப்பட்டிருக்கு. வேர்டிங் முக்கியமா? பிசிக்ஸ்ல ஒவ்வொரு வேர்டும் முக்கியம், மீனிங் இருக்கு. ஒப்பமானதுண்டா என்ன? உராய்வு இல்லை. ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டுள்ள பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும். ஞாபகம் வருதா? நியூட்டன்ட முதலாம் விதி, புறவிசை தாக்காத விடத்து. உதாரணத்துக்கு ஒப்பமானது உராய்வு இல்லையண்டா நீங்க ஒரு விசையை கொண்டது கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? அசைவாரு, அசைஞ்சு இருப்பாரு. ஓகே, அது இருக்கட்டும், சரியா? முதல் விஷயம், பொருள் தரையில நிலைக்குத்தாக இல்ல, இடையா வைக்கப்பட்டிருக்கு. என்னது? பொருள் நிலைக்குத்தாக இல்ல, கிடையா வைக்கப்பட்டிருக்கு. இப்படி கிடை மேற்பரப்புல வைக்கப்பட்டிருக்கு, முதல் விஷயம், சரியா? ஓகே. சொல்லிட்டு கோளின் ஈர்ப்பு மையம் ஜியின் ஊடாக செல்கின்ற அச்சு பற்றி கோளின் சடத்துவ திருப்பம். அது என்ன ஜியின் ஊடாக செல்கின்ற அச்சு பற்றி? வேறொரு அச்சு பற்றி சொல்ல தானே பிள்ளைகள். என்ன சொல்றாங்க? இது கோள், கோள்னு சொன்னா பிள்ளைகள், இந்த புள்ளியை நாங்க ஜின்னு எடுத்தோம்னு சொன்னா இந்த கோள் ஜியை பத்தி சுத்த போகுது. அல்லது ஜியை பத்தி சுத்தினா இந்த கோள் என்ன செய்யும் பிள்ளைகள்? இப்படி வந்து நிற்பார். இந்த ஜி என்ற பாயிண்ட் சுத்த மாட்டார், அப்படி வந்து நிற்பார். விளங்குதா பிள்ளைகள்? ஆனது உங்களுக்கு ஒரே படத்துல கீழி காட்டு வேணா இருந்தா, ஒரே படத்துல கீழி காட்டினா பிள்ளைகளுக்கு ஈஸியா விளங்கும். கீழி காட்டு பாருங்க. ஒரே படத்துல கீழி காட்டு வேணா இருந்தா என்ன செய்வார்? அந்த ஈர்ப்புமைய புள்ளி மாற மாட்டார். என்ன செய்வார்? இப்படியே இப்படி வந்து நிப்பாரு பிள்ளை, சரியா? சுத்தி இப்படி வந்து நிப்பார். ஜி என்ற அச்சு பத்தி சுத்தினா தந்தையின் சதை கேள்வியில சொல்லலாம், கீழே இருக்கிற புள்ளி ஏ பற்றி சுத்துதண்டு. ஏ எப்படி சுத்தினா அப்படி பிள்ளைகள் வரும். இந்த புள்ளி எப்படி சுத்தினா என்ன செய்யும் பிள்ளைகள்? அந்த புள்ளி அசையாது, என்ன செய்யும்? இப்படி வந்து நிற்பாரு. ஏன்? சுழற்சி இந்த புள்ளி பற்றி நடக்குது பிள்ளை. விளங்கம் நினைக்கனா, இது கோள்னு சொன்னா மையத்தை பற்றி சுத்தினா இப்படி நிப்பாரு. ஓகே, அடியை பற்றி சுத்தினா அடி பேசாம இருக்கு, இப்படி நிப்பாரு. யோசிங்கவா, அந்த வேர்டிங் முக்கியம். சோ மையத்தை பற்றி சுத்துது. சோ சம்டைம்ஸ் அவன் கேள்வியை மாத்தியும் போடலாம், அடியை பற்றி சுத்துது. யோசிக்கலாம், சரியா? ஓகே. கறங்காமல் கோளுக்கு செங்குத்தாக வேகம் வியுடன் மேற்பரப்பு வழியே செல்லும் திணிவு எம்மை உடைய ஒரு பந்தினால் கோள் அடிக்கப்படுது. கோள் பேசாம இப்படி இருக்கிறார் பிள்ளைகளா, கோள் பேசாம இப்படி இருக்கிறாரு. ஒரு பந்தொண்டு கறங்காமல்னா சுழலாமல், சுழலாம வந்து அடிக்கிறார் இப்படி, அவ்வளவுதான் அடிக்கிறார், அவ்வளவுதான் அடிக்கிறார். பந்தின் மொத்தல் பிள்ளைகள், ஒரு விஷயம் சொல்றேன் பிள்ளைகள், எங்கேயாவது ஒரு கேள்வியில பிள்ளைகள், இவன் எம்ஜிக்யூ என்னவாவும் இருக்கட்டும், மொத்தல், மோதுக, படுது, தெறிக்குது, பின்னடைக்குது, இதையாவது இது இப்படியாச்சும் ஒரு வேர்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்ண மூடிட்டு யோசிங்க, கேள்வி உந்த மாற்றத்துக்குள்ள போகுது. புரியுங்களா? மொத்தல், மோதுக, தெறிக்குது, படுகுது, பின்னதைக்குதுன்னு சொல்லி ஒரு வேர்ட் யூஸ் பண்றானா இருந்தா கேள்வி உந்த மாற்றத்துக்குள்ள போக போகுது. எங்க போகுது கேள்வி? உந்த மாற்றத்துக்குள்ள போக போறாரு, மைண்ட்ல வச்சிருங்க. அப்ப இங்க கேள்வி எங்க போகுது? உந்த மாற்றம். ஓகே பிள்ளைகள்? சோ ஏகபரிமாண இயக்கம், அதன் புவியீர்ப்பு மையம் பற்றிய சுழற்சி ஆகியவற்றை கற்கலாம். கோளானது புரள்வதில்லை என கொள்க, மொத்தலின் பின்னர் அதே கதியோட பின்னதைக்குது. பிள்ளைகள், நீங்க ஒரு வேர்ட் யூஸ் பண்ற பாத்தீங்களா? கோளின் ஏக பரிமாண இயக்கத்தையும், விளங்குதா? ஏக பரிமாண இயக்கத்தையும், ஏக பரிமாண இயக்கத்தையும் சக சுழற்சி இயக்கத்தையும் கருதுவதன் மூலம், சக சுழற்சி இயக்கத்தையும் கருதுவதன் மூலம். நீங்க பார்த்த மாதிரி இருக்கா? ஏக பரிமாண இயக்கத்தையும்
சுழற்சி இயக்கத்தையும் கருதுவதன் மூலம். அதாவது இவ்வளவு டைமான ஒரு விஷயம் கழிச்சு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? ஏகபரிமாண இயக்கத்தை தனியா பாருங்கடா, சுழற்சி இயக்கத்தை தனியா பாருங்கடா, சேர்த்து பாருங்கடா சொன்னனே. அந்த ரெண்டையும் சேர்த்து இந்த கேள்வியை பார்க்கட்டான். பஸ் ஸ்டாண்ட சில்லே இழுக்கிறத ஒரு காப்பாரு, சுத்துறது ஒரு காப்பாரு, சேர்த்து ஒரு காப்பாருன்னு சொன்னனே. அதை இந்த கேள்வியில பார்க்கட்டான். அப்புறம் இதுக்கு முதல்ல படிப்பிச்ச விஷயம் எல்லாம் உங்களுக்கு சரியா விளங்குமா இருந்தா இந்த கேள்வி வடிவா செய்யலாம். இந்த கேள்வி என்ன செய்யலாம்? வடிவா செய்யலாம். அப்ப இந்த கேள்வி அவன் உந்த காப்புக்குள்ள போக சொல்லிட்டானா, எப்படி சொன்னவன்? படுது, தெறிக்குது, பட்ட விதத்திலேயே பின்னதைக்குது. இந்த 3 வேர்ட் இருக்கு கேள்வியில. உந்த காப்பை பாவிக்கணும், ஏகபரிமாண இயக்கத்தை பாவிக்கணும், சுழற்சி இயக்கத்தை பாவிக்கணும். அப்ப நேர்கோட்டு உந்தமும் பாவிக்கணும், சுழற்சி உந்தம் கோண உந்தமும் பாவிக்கணும். இந்த விஷயத்துக்கு கேள்வி நிக்க போறோம். நான் ஏற்கனவே எல்லாம் படிச்சிட்டேன். உந்த காப்பு விதியை பத்தின டீப் டிவிஷன் இப்ப நான் பண்ணல. பிகாஸ் அதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு டீப்பா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு, நாங்கள் டீப்பா பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு ஜஸ்ட் அப்ளை பண்றது மட்டும் தான் வேலை. ஸோ அதுக்காக நான் இதுல உந்த காப்பு விதியை பத்தி நான் டீப்பா சொல்லல. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உந்த காப்பு விதியை நாங்கள் டீப்பா படிக்கிற மாதிரி அப்படி கதை பார்ப்போம். ஸோ கேள்வி விளங்கின புள்ளியில் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நாங்க இந்த ரெண்டையும் பற்றி தனித்தனியா கேள்வி செய்ய போறோம். இந்த கேள்வி ரைட் இதுதான் வந்து விளங்கின புள்ளியில் ரியாக்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி மட்டும் இல்ல, இந்த கேள்வியை வச்சு நான் இந்த மாதிரி கேள்வி வந்தா யோசிப்பேன் என்று சொல்ற புள்ளியில ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கேள்வி மட்டும் செய்து விடுவோம் எனக்கு தெரியும் தானே, எதுக்கு இவ்வளவு நோட்ஸ் பேசலாம்? நீங்க இப்படி ஒரு கேள்வி வந்தா நீங்க யோசிக்கணும். ரைட், வெரி குட். ரைட், முதல் கேள்வியை பார்ப்போமா பிள்ளைகள்? முதலில் பந்தின் மொத்தல் காரணமாக ஏற்படும் ஏகபரிமாண இயக்கத்தை மாத்திரம் கருதுக. பிள்ளைகள் என்ன சொல்றான்னு சொன்னாங்க இப்ப ஏகபரிமாண இயக்கத்தை மாத்திரம் கருதுக. அதென்ன ஏகபரிமாண இயக்கம்? என்ன சொல்லிட்டான்? கோல் பந்து வந்து அடிக்குது, அடிச்சா பந்து என்ன செய்யும் பிள்ளைகள்? யோசிங்க. பந்து என்ன செய்யும் பிள்ளைகள்? யோசிங்க யோசிங்க யோசிங்க. இங்க இருக்குன்னா இருக்கிறாரு, இந்த கோல் இருக்கிறாரு, என்ன பண்றாரு? பந்து இங்க இருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வாராரு, வந்து அடிச்சாருன்னு சொன்னா கோல் என்ன செய்யும்னு சொன்னா சுழண்டு கொண்டு அங்கால போகும். நான் சொல்ற விஷயம் இது ஆரம்ப புள்ளியா இருந்தா இறுதி புள்ளி என்னவா இருக்கும்னு சொன்னா இப்படி இருக்கும் இறுதி புள்ளி. ஏன் சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள்? ஏன் சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள்? நேர்கோட்டு இயக்கத்தால இந்த புள்ளியில ஒரு வேகம் வரும் பிள்ளைகள் பி, சுழற்சி இயக்கத்தால் ஒரு வேகம் பெறும் பிள்ளைகள் ஆரோமேகா வலப்பக்கமா இருக்கு. அதே மாதிரி இந்த புள்ளியில வந்து பிள்ளைகள் நேர்கோட்டு இயக்கத்தால் ஒரு வேகம் பெறும் பி, எதிர்ப்பக்கமா ஒரு ஆரோமேகா இருக்கு மாவி மைனஸ் ஆரோமேகா. அப்ப இவர் நிறைய தூரம் போவாரு, இவர் கொஞ்ச தூரம் போவாரு. அப்ப இவர் முன்னுக்கும் போயிருக்கணும், அதே டைம் சரிஞ்சும் இருக்கணும்டா இவற்றை நீல இப்படி மாறி இருக்கு. நாங்க எப்படி அந்த வட்டத்துல கதைச்சோமோ அதே மாதிரி இங்க மாறும். விலங்கின பிள்ளைல ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. வடிவா விலங்கின பிள்ளைல ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ரைட். அப்ப இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன செய்யட்டான்னு சொன்னா ஏகபரிமாண ஏகபரிமாண இயக்கத்தை மாத்திரம். நீ இந்த சுத்துறத பார்க்காதடா, நீ சுத்துறத கண்டுக்காத. சரியா? எனக்கு விளங்கிட்டது. நேரா நின்ற அந்த பொருள், சரியா, நேரா நின்ற அந்த பொருள் முன்னுக்கும் போயிருக்கு, சுத்தியும் இருக்கா. அதாவது இப்படி இருந்து இப்படி போயிருக்கு, இப்படி இருந்து இப்படி போயிருக்கு. இமேஜின் பண்ணுங்க பிள்ளைங்களா. எல்லாருக்கும் விளங்குமா? எல்லாருக்கும் விளங்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த கேள்வியை செய்யாம இவ்வளவு விஷயம் கழிச்சிட்டு வரேன். நான் ஒரு எஸ்ஏக்கு ஒரு வகுப்பு போகுது. பிகாஸ் நாங்கள் இப்பவே நோட்ஸை கொஞ்சம் கூட டிஸ்கஸ் பண்ணோம்னு சொன்னா பின்னி கொஞ்சம் ஃப்ரீயா படிக்கலாம். அதுக்காக தான் இவ்வளவு டைம் நோட்ஸ் டிஸ்கஸ் பண்ணது. நீங்களும் ரிவிஷன் வீட்டை டெய்லி மெத்தட்ல படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கா? மெத்தட் மீன் ஆளுக்கு அது மாறும். ஒருத்தனுக்கு படிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த 1 hour எடுத்தா இன்னும் ஒருத்தனுக்கு 5 மணி நேரம் ஆகும். அதுக்காக நாங்க மொக்கன்றது மீனிங் இல்லை, எங்களுக்கு ஒன்று விளங்காதன்றது மீனிங் இல்லை. விளங்காதன்றது மீனிங் இல்லை, எங்களுக்கு வெறும் அதுக்கான டைம் ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான்? டெய்லி நோட்ஸ் படிக்க அந்த விஷயத்தை வீட்டை வண்டியே கொஞ்ச நேரமாவது பார்த்து ரிவிஷன் பண்ணிருப்பான். படிச்ச டைம்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ரிவிஷன் பண்ணிருப்பான். இப்போ உனக்கு எல்லாம் ஈஸியா இருக்குமே, எல்லாம் படிச்சுட்டான், பேப்பர்ஸ் ஏதாவது காணும். நாங்க அப்படியே இருக்கிறோம் இல்லதானே? அப்ப டைம் ஆகும். எல்லாருக்கும் எல்லாம் வரும், அதுக்கான டைமை கொடுங்க.
செகண்ட் டேல மெடிசன் இன்ஜினியரிங் என்டர் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. மெடிசன் என்டர் பண்ணி இன்ஜினியரிங் என்டர் பண்ணி நல்ல லைஃப் எவ்வளோ பேர் இருக்காங்க. என் பேட்ச்மேட்ஸும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே அப்ப இது உங்களுக்கு இப்ப விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு சொன்னது இதுதான் நடக்க போகுது. கேள்வி என்ன சொல்றான்னு சொன்னா பிள்ளைகள், நீ வட்ட இயக்கத்தை பார்க்காத, சுழற்சி இயக்கத்தை கண்டுக்காத, வெறுமனே நேர்கோட்டு இயக்கத்தை பாரு. அப்ப நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் பார்க்க சொல்லி கேள்வி கேட்கிறான்னு சொன்னா பிள்ளைகள், இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்தவர் என்ன செய்யறாரு, பி என்ற வேகத்துல வந்து மோதினவர் கொஞ்ச நேரம் கழிய என்ன செய்ய போதுண்டா, இவருக்கு ஒரு நேர்கோட்டு வேகம் வரும். ஏன் வரும்? வந்த பந்தம் அடிச்சிட்டுதே, அடிச்சா அவருக்கு ஒரு வேகத்துல இல்ல மூவ் பண்ணுவார். அந்த வேகத்தை மட்டும் வச்சு கேள்வி செய்யணும். இதுவரைக்கும் நான் சொல்லித்தந்த அவ்வளவும் விளங்கின பிள்ளையில ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. வெரி குட் பிளே. நான் முதலாவதாவே எதுக்கு 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ எடுத்தேன்னு சொன்னா, இந்த எஸ்ஏ சொன்னாலே உங்களுக்கு மெக்கானிக்கல் கிட்டத்தட்ட பெரிய விஷயம் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். இந்த எஸ்ஏ நான் உங்களுக்கு ஃபுல்லா முடிக்கக்குள்ளேயே மெக்கானிக்ஸ்ல நீங்க எல்லாம் படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். மீன்ஸ் ஒரு நிறைய விஷயத்த கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். எல்லாம் கொஞ்சம் 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 அது பெரிய டீப்பா எல்லாம் படிக்கும். ஸோ இந்த எஸ்ஏ முடிக்கக்குள்ளேயே ஒரு பெரிய விஷயம் முடிச்சிருக்கோம். ஸோ பிள்ளைகள் இந்த எஸ்ஏயும் ஓகேவா, இந்த எஸ்ஏயும் 2011ஆம் ஆண்டு எஸ்ஏயும் 6ஆம் ஆண்டு எஸ்ஏயும் அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் செய்துக்குவாங்க. சரியா? இந்த 3 எஸ்ஏயும் அடுத்த செவ்வாய்க்கிழமை வகுப்பு எஸ்ஏக்கு செய்துட்டு வாங்க. திங்கட்கிழமை எம்சிக்கு தானே, திங்கட்கிழமை என்ன செய்ய போறோம்னு சொன்னா எம்சிக்கு செய்ய போறோம். என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஓகே 2005 99ல செய்யறது பெஸ்ட் பிள்ளைகள். கொஞ்சம் 2005ல 10 வரைக்கும் பார்த்துட்டு பிறகு முன்னுக்கு போவோம். 2005ல இருந்து மெக்கானிக்ஸ்ல வர எம்சிக்யூவை மண்டே வரைக்கும் ஒரு 20 எம்சிக்யூவை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மற்றது பிள்ளைகள் நீங்க எல்லாமே செய்ய வேணும் என்ற தேவை இல்லையா, அதையும் பிள்ளைங்க வச்சிருங்க. பிகாஸ் நீங்க இப்ப சம்டைம்ஸ் ஒரு செகண்ட் எல்லாம் ஒரு ஞானம் வந்திருக்கும், ஐயோ போயிடுச்சே என்ற ஒரு ஞானம் செகண்ட் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா படிக்கலன்னு சொன்னா ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். செய்யுங்க என்றது என்னோட மீனிங், உங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. ஒரு கேள்வி வாசிக்கிறேன், என்னால 4வது பார்ட் வரைக்கும் ட்ரை பண்ண முடியுது, அங்கால யோசிக்கலாம் இருக்கு. ஒனஸ்டா உங்களுக்கு உண்மையா ட்ரை பண்ணிருக்கணும். சொன்னதுன்றதுக்காக சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பாக்குறது விஷயம் இல்லை. ஒனஸ்டா உங்களுக்கு உண்மையா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவீங்க தானே, அந்த மிஸ் பண்ற பாயிண்ட்ல இருந்து வகுப்புல அப்படியே கண்டினியூ ஆகுங்க. பாடம் அழகா விளங்கும். மிஸ் பண்றப்ப இந்த கேள்வி நான் 4 பார்ட் வரைக்கும் பார்த்தேன், எனக்கு விளங்கிச்சு. அதுக்கு மேக்சிமம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், நோட்ஸ் எல்லாம் எடுத்து விளங்கல. நான் நீங்க வந்து சொல்லி உங்களுக்கு பாடம் இல்லை டீப்பா விளங்கும். நீங்க வீட்டு ஒண்ணுமே பார்க்கல, இங்க பாய்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்குச்சா, பிசிக்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல, பெருசையிலேயே இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்துக்குமா நினைப்பீங்க. ஆனா உங்களை கேள்வி செய்ய விட்டா செய்ய மாட்டேங்க. ஏன்னா அதை நீங்க ட்ரை பண்ணல, நானே கேள்வியை வாசிச்சு வாசிச்சு விளங்கப்படுத்திட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம். ஸோ உங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க. வெறும் வராம எங்க போகுது பிள்ளைகள், வெறும் வராம எங்க போகுது. நீங்க போற எஃபர்ட் ரிசல்ட்ஸ் கட்டாயம் வரும். எஃபர்ட் போட்டு ரிசல்ட்ஸ் ஸ்டார்ட் பிறகு என்னது வரும், கட்டாயம் ரிசல்ட்ஸ் வரும். எஃபர்ட் போடுங்க. ஓகே, அப்ப மண்டே மெக்கானிக்ஸ்ல 20 எம்சிக்யூ, டியூஸ்டே 2010 11 6 எஸ்ஏ. பட் எல்லா எஸ்ஐயும் பார்க்க மாட்டேன். எப்படியும் 2011க்கும் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவேணும், 6க்கும் இன்னும் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவேணும். அப்ப அந்த நோட்ஸ் தான் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணி போவேன். பட் எம்சிக்யூவை நான் 20 செய்ய சொல்றேன்னு சொன்னா அதுவும் நீங்க இப்ப ஸ்டார்ட்ல இருக்கிறீங்க, ஸோ வேகமா போயிடாது. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி போக டைம் ஆகும். சரியா? ஓகே பிள்ளைகள், நாங்க மிச்சம் வேற மண்டே பார்ப்போம் பிள்ளைகள். ஓகேவா? உங்களுக்கு ஆடியோ வீடியோ ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல, நான் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். அல்லது எல்லாம் ஓகேன்னு சொன்னா அதையும் ஒருக்கா சொன்னீங்கன்னு சொன்னா. சரியா? இந்த படிச்ச விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பாஸ்ட் நிறைய இருக்குது, அவ்வளோத்தையும் செய்ய ட்ரை பண்ணுங்க. ஓகே பிள்ளை? ஓகே, மிச்சம் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் இல்லையா? ஓகே.